அந்த பெரிய கோலியாத்தை பார்த்து போகும்பொழுது அவர் சொல்லுகின்றார், நீயோ பட்டயத்தோடு வர்ற, கேடயத்தோடு வர்ற, நீ இந்த உலகப்பூர்வமாக எல்லா விதத்திலும் நீ எக்யூப்டாக இருக்கிற. உலகப்பூர்வமாக உனக்கு படிப்பு இருக்குது, உனக்கு பதவிகள் இருக்குது, உனக்கு சப்போர்ட் பண்ண காட் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, உனக்கு பேக்ரவுண்ட் அன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த உலகப்பூர்வமான மனிதர் முன்பாய் நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன். என் கைகளில் ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட இருக்கிறது ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றை நான் வைத்து வருகின்றேன். இந்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை வைத்து இந்த பிரச்சனையை நான் சந்திக்க போகிறேன். இந்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை வைத்து இந்த சூழ்நிலைக்குள்ளாய் நான் நுழைகிறேன். இந்த ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுப்பார் என்று சொல்லி தாவீது போனதை போல எந்த ஒரு காரியம் உங்களை மிரட்டிட்டு இருக்குதோ, எந்த ஒரு காரியம் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு உங்கள் காதுகளிலேயே இரவுகளை தூக்கம் வராதபடி செய்துட்டு இருக்குதோ, இன்றைக்கு நாம் ஒன்று சொல்ல போகிறோம். ஆண்டவருடைய தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த போகிறோம். இயேசு என்று சொல்லி அந்த நாமத்தை பயன்படுத்துகிற அடையாளத்தை, அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இந்த இயேசு என்று நாமும் சொல்லும் பொழுது வானத்தில் இருக்கிறவங்க, பூமியில இருக்கிறவங்க, நரகத்துல பாதாளத்தில் இருக்கவங்க கூட நடுங்குவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லும். இந்த இயேசுவின் நாமத்தை வைத்து நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண போறீங்களோ அந்த காரியத்தை ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். அதைத்தான் தாவீது செய்தார். இந்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நான் உன்னை எதிர்த்து வருகிறேன் என்று சொன்னாரு. கொஞ்ச நேரம் வரைக்கும் பெருசாய மிரட்டிட்டு இருந்த மனுஷன் ஒன்றுமில்லாதபடி செத்து கீழே மடிந்தான். அதே போல ஒரு பெரிய வெற்றி இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார்.